ஹாய் ஆல் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மஹேந்திரா XEV 9e EV வெஹிக்கிளோட ரேஞ்ச் டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு வேலை இருக்குது. சென்னையில் கிளம்பி கும்பகோணம் போயிட்டு கும்பகோணத்துலேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரைட் டைம் நினைக்கிறேன் ரேஞ்ச் டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து லாங் ட்ராவலில் தான் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மஹேந்திரா XEV 9e 79 கிலோவாட் பேட்டரி. ஓகேங்களா? ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு ரியல் டைமாக எவ்வளோ ரேஞ்ச் தருது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து சார்ஜ் போட்டேன். ஒரு 12 மணிக்கு போட்டேன். இப்போ மணி 5 ஆகுது. எப்படி நம்ம வண்டி வந்து சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும், 100% ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார்ஜை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரிப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இது வந்து வண்டியுமே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் நம்ம மஹேந்திராவோட சார்ஜிங். ஸோ சார்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே உள்ளே போய் ரீடிங்கில் பார்க்கலாம், எவ்வளோ ஓடி இருக்குன்னு நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாம். ஸோ வண்டி ஆன் ஆயிடுச்சு. எவ்வளோ ஓடி இருக்கு? ஓகே, இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து 100% இருக்கா. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னா 2583. இப்போது இந்த 100% இருக்குல்ல, இந்த 100%க்கு வந்து, அதாவது இந்த ஃபுல் சார்ஜுக்கு வந்து 555 கிலோமீட்டர் வந்து போகும்னு சொல்லுது. பட் ரியலாக நமக்கு எவ்வளோ போகுதுன்றதை நம்ம ஓட்டியே பார்த்தலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வண்டியில் நிறைய டிரைவிங் மோடு. ஸோ இந்த டிரைவிங் மோடில் வந்து நம்ம இப்போ எப்படி வச்சுருக்கோம்னா, டிஃபால்ட்டில் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டில் இருக்கும்போது 100%க்கு வந்து 55 சொல்லுதா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டிஃபால்ட்டில் இருந்து ரேஞ்ச் மோடுக்கு மாற்றிடலாம். ஸோ ரேஞ்ச் மோடுக்கு மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சொல்லுது பாருங்கள். ஸோ 545 கிலோமீட்டர் தான் போக முடியும்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலான்னா, எவ்ரிடே, ஓகேவா, எவ்ரிடேயில் வச்சோம் அப்படின்னா 520 தான் போக முடியும்னு சொல்லுது. 555லேருந்து 520க்கு வந்துருச்சு. இதுவே வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் மோட்னா ரேஸ் மோடில் வச்சோம் அப்படின்னா 500 கிலோமீட்டர் தான் போக முடியும்னு சொல்லுது. பட் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து டிஃபால்ட் மோடில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் டெஸ்ட் வந்து நான் டிஃபால்ட் மோடில் மட்டும்தான் வச்சு பண்ண போகிறேன். மற்ற எந்த மோடும் வந்து நான் சூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் வண்டி எடுத்ததுலேருந்து இந்த ரேஞ்ச் டெஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளேயே அதிகமாக சுற்றிட்டு இருந்தோம், பெருசாக எங்கேயும் போகல. ஓகேங்களா? ஊருக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். இப்போ வண்டி எடுத்த உடனே போயிட்டு வந்ததால் என்னால் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் அதுக்கான டைமே கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு வண்டி எடுத்து. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன். அதுவும் எப்படி போகிறேன்னா, சென்னையிலேருந்து கிளம்பி கும்பகோணம் போயிட்டு கும்பகோணத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன். ஓகேங்களா? இது எப்படியும் ஆல்மோஸ்ட் இப்போ நான் போகிற ட்ரிப் வந்து ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே கவர் பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரிப்பில் வந்து நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், நார்மலாக எப்படி ட்ரைவ் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் ட்ரைவ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறத தவிர மற்ற டைம் ஃபுல்லாக வந்து எப்போவுமே பாட்டு ஓடும். ஓகேங்களா? அதே மாதிரி பாட்டுமே போட போகிறேன். ஏசியுமே வந்து 22 இல்லைனா ஒரு 21 அந்த மாதிரி தான் செட் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அதையுமே செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து நான் எவ்வளோ அந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த வண்டியில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து சார்ஜ் எடுக்கும். ஏன்னா பேட்டரியிலேருந்து தான் பவர் எடுத்தாகணும். நம்ம வீட்டில் இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரமே வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து ரேஞ்சு கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 90% இருக்குது. 90%க்கு வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2630 கிலோமீட்டர். ஓகேங்களா? 30 தொடப்போகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 83ல் இருந்துச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஓகேங்களா? 47 கிலோமீட்டர் வந்து 10%. ஓகேவா? நான் வரும்போதே வந்து நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் டிராஃபிக்கெல்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தான் நான் செங்கல்பட்டை விட்டு வெளியில் வரேன். ஸோ இந்த 10%க்கு வந்து
நம்மளோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டருங்க. இது மாறுங்க, நம்மளுக்கு இன்னும் ஹைவேல வந்து நம்ம ஸ்மூத்தாக ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இது அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து ஹைவேல இந்த வண்டியில் வந்து நான் 100லேருந்து 120 வரைக்கும், மேக்ஸிமம் 120 ஃப்ரீயாக இருந்தால் போவேன், இல்லைனா 100. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம வண்டி எப்போவுமே வந்து ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ இப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா, 110 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வண்டி போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ஐ மீன் வந்து கண்டினியூஸாக இப்படி கிடையாது. ஸோ 100 to 120க்குள்ளேயே நம்ம ட்ரைவ் பண்ணும்போது இந்த ஸ்பீடுக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் தருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் வந்து நான் செக் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேலேயே போகிறதும் கிடையாது. ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவேலாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வில்லேஜ் ரோடு, அது மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம் இந்த ட்ரிப்பில். இவ்வளோ நேரமாக நம்ம ஹைவேல வந்துட்டு இருந்தோமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நிறைய டவுனில் தான் புந்து போனோம். இது ஆக்சுவலி என்ன ஏரியா அப்படின்னா விருத்தாச்சலத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும். தென் வந்து ஜெயங்கொண்டம். ஸோ ஜெயங்கொண்டம் தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பனந்தாள் கும்பகோணம்னு திரும்பி டவுன் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ டவுனெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் போகிறோம். நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி ஜெயங்கொண்டம்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்கிட்ட வந்துட்டோம். இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பேட்ரி கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னா 50%ங்க. ஸோ இந்த 50% பேட்ரி கன்சியூம் ஆனதில் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். பரவாயில்லைங்க, 50%க்கு 240 அப்படின்னா நல்ல ரேஞ்சு தான். இன்னொரு 50% இருக்குது. இந்த 50%க்கு என்ன கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இடையில நான் கொஞ்சம் நேரம் ஏசி போட்டு தூங்கிட்டேன், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-25 நிமிஷத்துக்கிட்ட தூங்கிட்டேன். பார்க்கலாம் இன்னும் பேலன்ஸ் 50% எவ்வளோ தூரம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு தான் 450 to 500 அந்த வரும் ரேஞ்ச் அப்படியே இருந்தாலும். ஸோ இதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். அப்படியே வந்து எல்லாரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கோயில் இங்கே. நம்ம காலையில் சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போகிறோன்னு சொன்னோம்ல. ஸோ வர வழியில் வந்து அப்படியே எங்கள் நேட்டிவ்க்கு போயிட்டு நான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இப்போ நான் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து நம்ம பேட்ரி கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70% கன்சியூம் பண்ணிட்டோங்க. 30% தான் இருக்குது. எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 335 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்குங்க. ஏன்னா 30% தான் இருக்குது. பட் ஆனால் 0 வர வரைக்கும் ஓட்ட முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் ஒரு 10% வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்றதான் பிளானு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாட்டும் போட்டிருக்கோம். ஃபுல்லாக வந்து வண்டியில் பாட்டு போட்டாச்சு. ஹெட்லேம்ப் எரியுது, அதுக்கப்புறம் ஏசி ஓடிட்டு இருக்கு, ப்ளஸ் மேலே ஆம்பியன் லைட்டுமே ஆன் பண்ணிட்டோம். ஸோ யூஸ்வலாக வந்து நைட்டில் நம்ம இப்படி தானே ஓட்டுவோம். ஸோ இதில் நம்ம ஓட்டுவோம். இதுக்கு எவ்வளோ பேட்டரி கன்சியூம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து டே டைமை விட இந்த டயத்தில் நிறைய பேட்டரி கன்சியூம் பண்ணும். ஏன்னா லைட் ஓடுது, இங்கே ஆம்பியன் லைட் ஓடுது. ஸோ அதனால் பார்க்கலாம் எவ்வளோ வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் எனக்கு வந்து 450 கிட்ட கொடுக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம். நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. ஒன்று சாங் ஓடுது, இல்லை வேறு ஏதாச்சும் ஓடும், அப்படி இல்லைனா இப்போது கிரிக்கெட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். வண்டியில் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏசியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பியன் லைட்டுமே நாங்கள் ஆன் பண்ணிடுவோம். இப்போ தான் நாங்கள் ஆஃப் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 23% இருக்குது. இந்த 23%க்கு வந்து இன்னும் 99 கிலோமீட்டர் போகும்னு சொல்லுது. பட் ஆனால் நம்ம 99 கிலோமீட்டர் வரைக்கும்லாம் போக மாட்டோம். ஒரு 50 கிலோமீட்டர்லேயே வந்து ஒரு ஸ்டேஷனை கண்டுபிடிச்சிட்டோம், சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ அங்கேயே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்ம வண்டிக்கு சார்ஜ் போடுற டைம் வந்துருச்சு. 20க்கு கீழே போயிருச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனுமே கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போ மேப் போட்டிருக்கோம். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 10 கிலோமீட்டரில் சார்ஜிங் ஸ்டேஷன் கிடச்சிருச்சு. ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன் போய்ட்டு நம்ம போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் விட்டோம் அப்படின்னா கரூர் வரைக்கும் வண்டி போகாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் இப்போயே சார்ஜ் பண்ண போகிறோம். சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வண்டிக்கு வந்து எவ்வளோ % பெண்டிங் இருக்குது, மைலேஜ் ஐ மீன் ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறோம். சரி வாங்க அப்படியே நம்ம வண்டிக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஃபைனலி வந்து நமக்கு எவ்வளோ சார்ஜ் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா 16% வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த 16%க்கு வந்து 71 கிலோமீட்டர் ஓட்டலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த கால்குலேஷனுக்கு நம்ம அடுத்து வரலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா
2980 ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டோங்க. ஓகேங்களா, 400 கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு சார்ஜ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 84%. அப்போ ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1%க்கு 5. ஓகேங்களா, ஸோ பேலன்ஸ் 16% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 80 கிட்ட போகும் வண்டி. நம்மளோட வண்டியை நிறுத்திட்டு சார்ஜ் போட்டாச்சுங்க. ஸோ என்ன சார்ஜில் போட்டிருக்கோம் அப்படின்னா இ-டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். இதுதான் வந்து காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். எவ்வளோ தெரியுங்களா, 1 கிலோவாட் அதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து 14 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் போனோம்னா 24 ரூபா வரும். பட் இது ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது ப்ரைஸு. இப்போ நம்ம வண்டி ஏறிட்டு இருக்கு, நம்ம 16ல் போட்டோம், ரொம்ப ஸ்பீடாக ஏறிட்டு இருக்குங்க. 26 ஓகேங்களா, சீக்கிரமாக ஏறிடும், போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ ஸ்பீடில் ஏறுது அப்படின்னா. சார்ஜிங் ஸ்பீடு வந்து 59.7 கிலோவாட்டில் ஏறிட்டு இருக்கு. காஸ்ட்டு வந்து 190 ரூபா இதில் காட்டும். நம்ம ஆப்லேயுமே நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 27 ஆயிடுச்சு. சரி, ஓகே, நாங்கள் வந்து சார்ஜிங் போட்டு அப்படியே கிளம்புறோம். ஃபைனலி நம்ம வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம 100ல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ எப்போ நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா 17% வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னா 84% வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். இந்த 84% வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னா 397, ஆல்மோஸ்ட் 400 கிலோமீட்டருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு நம்மளுக்கு 5 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்குது. சப்போஸ் நம்ம 100% ரன் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 475லேருந்து 480 வரைக்கும், ஆல்மோஸ்ட் 480 இந்த வண்டியோட ரேஞ்சு. ஸோ ரியல் டைமில் நம்ம வண்டியோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா 480. இதில் நம்ம எப்படி ஓட்டியிருக்கோம் அப்படின்னா காலையிலேருந்து ஹைவேல ஓட்டியிருக்கோம், நிறைய டவுன்ஸ்குள்ளே ஓட்டியிருக்கோம், வில்லேஜ்குள்ளே ஓட்டியிருக்கோம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்குள்ளெல்லாம் பூந்து வந்திருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஓட்டினதால தான் நம்மளுக்கு இவ்வளோ ரேஞ்ச். சப்போஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும், இதோட கம்மியாகும். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வண்டியில் வந்து லைட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஆடியோ போட்டிருக்கோம், ஏசியுமே வந்து பார்த்திங்கன்னா 20லேயே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 120, 110, 100 இதே மாதிரி தான் நாங்கள் வந்திருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ இதுக்கு இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்லி பெஸ்ட்டான ரேஞ்சுங்க. எனக்கு வந்து சார்ஜிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா இந்த வண்டி ஃபில் பண்ணுறதுக்கு 0 to 100க்கு எனக்கு 790 ரூபா வருது. ஸோ 790 ரூபா கொடுத்து நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு 500 கிலோமீட்டர் நம்மளுக்கு ரேஞ்சு தருது அப்படின்னா சீரியஸ்லி செம்ம ஒர்த்தான ரேஞ்சுங்க. ஃபைனலி நம்ம வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ பண்ணுவேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஈவி வண்டியை வச்சு நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ரியல் டைமில் நம்மளுக்கு எவ்வளோ அட்வான்டேஜாக இருக்குது, இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது எல்லாமே கண்டென்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஈவி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே பாய், see you.